நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, ஆத்திச்சூடியும் ஆசானும் என்ற ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி 14வது ஆத்திச்சூடியான கண்டொன்று சொல்லேன். உயிர்மை வர்க்கத்தில் வரக்கூடிய முதல் ஆத்திச்சூடி இதுதான். கண்டொன்று சொல்லேன் அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு ஔவையார் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால் கண்டதற்கு மாறாக சொல்லக்கூடாது, பார்க்காதவற்றை பார்த்ததாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றை பார்த்து விட்டு, அதாவது ஒன்றை கண்டு விட்டு வேறொன்றாக சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தது ஒன்று, ஆனால் மற்றவரிடம் சொல்வது இன்னொன்றாக இருக்கக்கூடாதுங்க. கண்ணால் பார்க்காத எதையும் உண்மையென பேசிக்கொண்டிருத்தல் கூடாது. அப்போ நம்ம எந்த நிகழ்ச்சிகளை காணுகின்றோமோ அதைத்தான் மற்றவரிடம் கூற வேண்டும். காணாததை கண்டபடி கற்பனையாக கூறி மற்றவர்களுக்கு இன்னல் தரக்கூடாது. நம்ம பார்க்காததை என்ன பண்ணுறங்க, பார்த்ததை மாதிரி நம்மளோட கற்பனைகளையெல்லாம் உள்ள சேர்த்து சொல்லி அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லாததை இட்டு கட்டி கூறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளின் உண்மையான ஒரு பொருளை, அதாவது உள்ளது உள்ளபடியே நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. அப்போ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, அதில் உண்மையான பொருளை நம்ம பார்ப்பதே இல்லை. அப்போ நமது அனுபவங்கள், அனுமானங்கள் மற்றும் நம்பிக்கையின் புரிதல்கள் அடிப்படையிலேயே நாம் அதை பிறருக்கு வியாக்கியானம் செய்கிறோம். நம்ம அனுபவத்தையும் நம்மளோட கற்பனைகளெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கிறோம். இப்படி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுயநலம் மிகுந்த இன்றைய உலகில் பிறருடைய வாழ்வில் நடக்காத ஒன்றை உடன் இருந்து அது நடந்ததை போல் பார்த்து நட்பில் உறவுகளில் பகை ஏற்படுத்துபவரும் உண்டு. அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற நட்பு வட்டத்திலையும் சரி, அல்லது நம்மளுடைய உறவினர்கள் வட்டத்திலையும் சரி, நாம் ஒன்றை பார்த்ததை அதாவது அதே போல் கூறணும். நம்மளுடைய கற்பனைகளெல்லாம் இட்டு கட்டி கூறி நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, அங்கே அந்த உறவுகள் இடத்துல ஒரு பகை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவர் மீது உள்ள பகைமை, கோபம், வெறுப்பு போன்ற உணர்வுகள் நிமித்தம் காரணமாக அவதூறு செய்பவர்களும் உண்டு. இப்போ நமக்கு ஒருத்தர் மேலே ஒரு வெறுப்புணர்வு இருந்துச்சுன்னா, அந்த பொறாமையின் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோங்க, அவர் மேல் இருக்கிற அந்த குற்றச்சாட்டை அதாவது உண்மையான சம்பவத்தை நம்ம என்ன பண்ணிங்கன்றங்க, நடந்ததை வேற ஒன்றாக திரித்து கூறுறது. இதுதான் கண்டொன்று சொல்லேல். இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு ஔவையார் அழகாக சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, பலவீனம் தெரியும்படி எல்லோரிடம் பேசாதே, பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் பேசாதே அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய என்ன பண்ணிக்கிடுங்க, நம்மகிட்ட இருக்கிற பலவீனத்தை என்ன பண்ணிக்கிடுங்க, அடுத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது. அப்போ இத்தகைய தவறான செய்திகளை நேரடியாக பார்த்தது போல் நாம் பரப்புதல் கூடாது. அது பாவம், மிகவும் மோசமான ஒரு செயலுங்கிறாங்க. இத்தகைய மனப்பாங்கு மிக மோசமான ஒரு செயலாகுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, நாம் கண்ணால் பார்ப்பதும் பொய், நாம் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதையே உண்மையே தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் கண்ணால் பார்த்தாலும், காதால் ஒரு விஷயத்தை கேட்டாலும், அதை பற்றியான அந்த சம்பவங்களை பற்றி தீர விசாரிக்கணும். நம்ம கண்ணால் பார்த்ததை அப்படியே சொன்னோம்னாலும் அதில் இருக்கிற அங்கே நடந்த உண்மை சம்பவம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதே போல் யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்கனாலும் அதை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, அப்படியே போய் மற்றவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சம்பவத்தோட உண்மை பின்னணி நம்மளுக்கு தெரியாமையே போயிடும். அப்போ அந்த மாதிரி தீர விசாரிப்புதான் பார்த்தீங்கன்னா உண்மையே நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறாங்க. ஒன்றை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாத அதை பிறரிடம் பகிரும்போது அது சம்பந்தப்பட்ட மனிதரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும்.
இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி மற்றவங்ககிட்ட சொன்னோம்னா 1க்கு 2 திரித்து சொல்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நல்ல ஒரு பெயருக்கு, அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு துன்பம் தரக்கூடிய இதாக நம்ம மாற்றிடுவோம். அந்த நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஒரு செயலாக அதை நம்ம மாற்றி விடுகிறோம். ஒவ்வொரு மனிதரின் சூழல்களை புரிந்து கொள்ளாது அவரது செயல்களை விமர்சிக்க கூடாது, பிறரிடம் பகிர்வதும் தவறு அப்படிங்கிறாங்க. இப்போ பல்வேறு மனிதர்கள் பல்வேறு சூழ்நிலைகள் இருப்பாங்க. அந்த சூழல்கள் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறாங்கிறது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்களை பற்றி தவறான தகவல்களை நமக்கெல்லாம் சேர்த்தி சொல்கிறோம். அந்த இட்டுக்கட்டி கூறுதல் அப்படிங்கிறது வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது பொய் சாட்சி சொல்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். மிக பெரும் பாவம். பொய் சாட்சி சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கொலை குற்றத்திற்கு சமம் அப்படிங்கிறாங்க. உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்வது தான் நல்லது. அங்கே எது உண்மையோ அந்த உண்மையை அப்படியே சரியாக சொல்லணும். அதற்காக இடையில நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு ஒரு பெருமை வரணும், நமக்கு ஒரு புகழ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கற்பனைகளை எல்லாம் சேர்த்து அவதூறாக சொல்லக்கூடாது. எது உண்மையோ அதுவே அப்படியே சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் கண்டொன்று சொல்லேல். ஒன்றை குறித்து முழுமையாக தெரியவில்லை என்றால் அதை குறித்து எதுவும் பேசாமல் இருப்பது உத்தமம். நமக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அந்த சம்பவத்தை பற்றிய உண்மையான விளக்கம் தெரியவில்லை என்றால் அதை பற்றி பேசாமல் இருப்பதுதான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை பற்றிய முழுமையான விளக்கம் நமக்கு தெரியவில்லை என்றால் அதை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, பேசாமல் ஓகே நாம் ஒன்று நம்ம வேலை ஒன்று இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை பற்றி மற்றவர்களும் போய் விமர்சிக்க கூடாது. அதை தவறான தகவல்களாக மாறி இன்னும் அவங்க அடுத்தவங்களுக்கு போய் சொல்கிறப்ப அது என்ன ஆகுதுங்க, 1 நாளாகி 4 8 இப்படியே தகவல்கள் அது உண்மை நடந்தது ஒன்றாக இருக்கும், அது போய் சேர்றது மற்றொன்றாக, அதாவது அவருடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு செயலாக, பாவ செயலாக மாறிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறாருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது ஒரு பொருளை பற்றியோ ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கனாலும் அதனுடைய உண்மை பொருள், அப்போது மெய்ப்பொருள் அப்படின்னுங்க, மெய்யினா உண்மை, அதோட உண்மையான தகவல்கள், உண்மையான நிகழ்ச்சியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, அதுதான் நம்மளுக்கு நன்மையை பயக்குமா, அப்பந்தான் மற்றவங்களிடம் அதை கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் எப்படி சொன்னாங்கனாலும் நாம் அதில் இருக்கிற உண்மையான தகவல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய கருமையும் ஒன்று இருக்குங்க. இந்த கருமையம் தான் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் அடங்கிய ஒரு தெய்வீக பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அழகாக சொல்லப்போனால் தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளே நமக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு பெரிய நீதிமன்றம் இருக்குது. அப்போ நம்ம அங்கே உண்மை மட்டும்தான் பேசணும். அப்போ நம்ம அங்கே கருமையத்தில் பதிந்தது ஒன்றாக இருக்கும், நாம் சொல்வது வேறொன்றாக இருக்கும். அப்படி நம்ம உண்மைக்கு மாறாக வேறு ஒன்றாக சொல்லும் பொழுது அந்த கருமையம் களங்கம் ஏற்படுத்திவிடும், களங்கப்பட்டுவிடும். அப்போ அந்த கருமையும் களங்கம் அடைய நம்மளுடைய எண்ணம் சொல்கள்லாம் எப்படி இருக்குதுங்க, எல்லாமே எதிர்மறையான எண்ணங்களாகவே மாறிவிடும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மாறிவிடும், அது சொல் செயல் எல்லாமே மாறிவிடும். அப்போ அதனால தான் ஆசன் சொல்கிறாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுக்கும் அப்படிங்கிறாங்க. உள்ளே இருக்கிற உண்மையை நீ அப்படியே வெளியில் சொல்லணும். அதை விட்டுட்டு உள்ளொன்று வச்சுக்கிட்டு புறம் வெளியில் ஒன்று சொன்னீங்கன்னா அது என்ன ஆகுதுங்க, நம்ம உடலை கெடுத்துரும். நம்ம உடலை கெடுத்து மனதை கெடுத்து அங்கே இருக்கிற உயிர் சக்தியை நம்மளது விரயமாக்கி விடும். அப்போ நம்ம அந்த உயிர் சக்தி விரயமாக நம்ம எப்படி இருப்போங்க, மனிதனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்கும், அந்த ஜீவகாந்த சக்தி இழப்பினால நமக்கு சினம் கவலை போன்ற எல்லா தேவையில்லாத குணங்கள்லாம் நம்மக்கிட்ட வரும். அப்போ நம்ம ஏதோ ஒன்று நம்ம பெருமைக்காகவும் நம்ம புகழுக்காகவும் மற்றவர்களுக்கு மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கற்பனைகளை சேர்த்து நம்மளை மற்றவங்க புகழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இல்லாதது இருப்பதாக கூறுகிறோம். இது கருமையும் கலங்கப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க.
அப்போ எது உண்மையோ அங்கே வந்து ஒன்லே இருப்பது கருமையம் எப்படி இருக்குதுங்க, தூய்மையாக வேண்டும். இப்போ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அந்த கருமையும் தூய்மை பெற்றுவிட்டால் அப்போ அந்த கருமையும் தான் இறைவன். அப்போ அந்த இறைவன் வாழக்கூடிய ஆலயம் எப்படி இருக்கணுங்க, தூய்மையாக இருக்க வேண்டும். அதை தூய்மை செய்யக்கூடிய பணிகள் தான் நம்மளுடைய எண்ணம் சொல் எல்லாமே இருக்கணும். அப்போ நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் நல்ல முறையாக இருந்தால் அந்த கருமையும் தூய்மையாகும். கருமையும் தூய்மையாக இருந்தால் அப்போ அந்த கருமையும் தான் இறைவன். அப்போ கரு என்றாலே இறைவன். அப்போ இறைவன் வாழக்கூடிய அந்த இடம் நம்ம எப்படி வச்சிருக்கணுங்க, மிகவும் தூய்மையாகவும் உண்மையாகவும் வைத்திருக்க வேண்டும். அப்போ நம்ம உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறப்ப அந்த மனசாட்சின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை நம்மளை உறுத்தும். அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை என்ன பண்ணுதுங்க, தேவையில்லாத மன சஞ்சலப்புக்கு உள்ளாகும். அப்புறம் நம்மளோட மன அலைநீளம் அதிகமாகும். மன அலைநீளம் அதிகமாகிறப்ப நம்மளுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வரும். அப்போ தேவையில்லாத குழப்பங்கள் சிக்கல்கள் அந்த எல்லாமே நமக்கு வந்துடும். அப்போ அந்த கருமையும் தூய்மை அடையக்கூடிய பணிகளைத்தான் நமக்கு பயிற்சிகளாக நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியிருக்காங்க. அப்போ அந்த தவ பயிற்சியும் தற்சோதனை பயிற்சிகளையும் சரியாக செய்து வந்தால் கருமையும் தூய்மையாக அடையும். கருமையும் தூய்மையானால் நம்மளுடைய இறைவன் வாழும் ஆலயம் எப்படி இருக்குங்க, ஒரு தெய்வீக நீதிமன்றம், பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் அடங்கிய ஒரு தெய்வீக பெட்டகம். தூய்மை அடைய வேண்டும். அதற்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்து வந்துள்ளோம். இந்த வாழும் காலத்திலேயே நம்ம கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு அந்த இறைவனடி சேர வேண்டும். அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டும். அதாவது பொய், களவு, சூது, கற்பழிவு, கொலை அப்படிங்கிறது 5 பஞ்சமா பாவங்கள் அப்படின்னு நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பொய், இந்த பொய்தை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளதை ஒன்று ஆனால் வெளியில் சொல்கிறது வேற ஒன்றா இருக்குது. அப்போ இந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம பஞ்சமா பாவங்கள் செய்ய என்ன ஆகுதுங்க, 6 வகையான தீய செயல்கள் நம்மக்கிட்ட வந்துடும், தீய குணங்களும் நம்மக்கிட்ட வந்துடும். அப்போ அந்த பஞ்சமா பாவங்கள் ஒருத்தர் இருக்கிறப்ப அவன் வாழ்க்கையில் இறைநிலை உணர்வு பெற முடியாது. அப்போ நம்ம இறைநிலை உணர்வு பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய கருமைய களங்கங்களையெல்லாம் போக்கி கருமையத்தை தூய்மையாக வைத்திருக்க கொள்ள வேண்டும். அத்தகைய பயிற்சிகள் ஆசான் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகளை நாமும் செய்து பிறருக்கும் நன்றாக சொல்லி விளக்கி அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிடங்க, அவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போ கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் இந்த 3ஐயும் சரியாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேதாத்திரியை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கல்வி. எனவே அந்த கல்வியை கற்று நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.